ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விசெமெல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு டிஷ் செய்ய போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, புதினா மல்லி சட்னி. இது வந்து எல்லா ரைஸு, சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாதான் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு கடாய் வச்சு கடாய் சூடானதையும் 1.5 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை கொஞ்சம், கிராம்பு 2, சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் இதெல்லாம் போட்டு லைட்டாக பொரிஞ்சு வந்தோடனையும் இது கூட ஒரு 10-15 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. சின்ன வெங்காயம் ஒரு 50% வந்தோடனையும் இது கூட இஞ்சி சிறிதளவு, பூண்டு 2 பல் போட்டு இதையும் நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வந்த பின்னாடி இது கூட ஒரு 5 காஞ்ச மிளகாயை சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விடுங்க. இது ஒரு 90% வெந்த பின்னாடி இது கூட ஒரு கொத்து புதினா இலை அதை போட்டு நல்லா இது பண்ணி விடுங்க. இதை வந்து ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் அந்த புதினா இலை வந்து கொஞ்சம் வதங்கி வரும். வதங்கி வந்த பின்னாடி இது கூட மல்லி இலையை க்ளீன் பண்ணி அதையும் சேர்த்திக்கங்க. அப்புறம் புளி வந்து ஒரு மீடியம் சைஸ் லெமன் அளவுக்கு போட்டு அதையும் இது கூடயே சேர்த்து உப்பு போட்டு கிளறி விடுங்க. இது ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். உங்களுக்கு வதங்கினோடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாம் சுண்டி நம்ம போட்ட இலை வந்து கால்வாசியாக மாறிடும். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது கூட 1.5 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாமே லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும்ப்பா. மல்லித்தூள் போட்ட பின்னாடி இதுக்கப்புறம் ஒரு 5, 6 முந்திரி பருப்பு இல்லைன்னா நீங்கள் பொட்டுக்கடலை கூட சேர்த்திக்கலாம். சேர்த்து ஜஸ்ட் ஒரு வணக்கி விட்டு 1 கப்பு தேங்காய், ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் அதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி ஆறின பின்னாடி ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃபைன் பேஸ்ட்டாக உங்களால் எவ்வளோ இதாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சிக்கங்க. நம்மளுக்கு சூப்பரான சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாத்துக்குமே பிடிக்கும். இன்னொன்று எல்லா இதுக்குமே காம்பினேஷன் இது சூப்பராக இருக்கும். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.